அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "பிணியின்மை செல்வம், விளைவென்பம் ஏமம், அணியென்ப நாட்டிற்கு இவ்வைந்து." சரிங்களா? நோய் இல்லாதிருத்தல், செல்வம், விளைபொருள் வளம், இன்ப வாழ்வு, நல்ல காவல் ஆகிய இந்த ஐந்தும் நாட்டிற்கு அழகு என்று கூறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் எண் 738 அதிகாரம் 4. உங்களுக்கு தெரிஞ்ச குறள் தான் இது. சரிங்களா? அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி. என்விரான்மெண்ட் ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக நஞ்சராயன் கழுவேலி பறவைகள் சரணாலயங்கள் ராம்சார் தலங்களில் சேர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்துல இருந்து 2, மத்திய பிரதேசல இருந்து ஒரு பகுதி. மொத்தம் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 85ஆக அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம். 85 ராம்சார் தலங்கள் ஆயிருச்சு. ஓகேங்களா? சதுப்பு நில காடுகள் அழிவை தடுக்கவும், அதை பாதுகாத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ராம்சார் என்கிற சர்வதேச அமைப்பு செயல்படுகிறது. ஈரான் நாட்டின் ராம்சார் நகரில் 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட முடிவின்படி அந்நகரில் பெயரில் இந்த அமைப்பு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1971 நடந்திருக்கும். ஓகேங்களா? ராம்சார் கன்வென்ஷன். ஸோ அதோட பேசிஸ்ல தான் நமக்கு ராம்சார் கன்வென்ஷனோட பேசிஸ்ல தான் இந்த ஒரு விஷயங்களை நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. 1971 அந்த ராம்சார் கன்வென்ஷன் நடந்திருக்கும். அதுக்கு கீழே இந்த ராம்சார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்படுது. ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஈரண்டுகள் வெட்லேண்ட்ஸை வந்து அவங்க தான் ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்தியாவில் இப்போ புதுசா ஒரு 3 தலங்களை வந்து சேர்த்திருக்காங்க. என்னென்ன தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், கழுவேலி பறவைகள் சரணாலயம். மற்றபடி பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய தவா நீர்த்தேக்கம் ஆகிய 3ம் பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 85ஆ உயர்ந்திருக்கு. தமிழகத்துல தான் இருக்கிறதுலே அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கு. மொத்தம் 18 ராம்சார் தலங்கள் வந்து தமிழகத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ 18 ராம்சார் சைட் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல 10 ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு நமக்கு. சரியா? ஸோ இப்ப நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் மற்றும் கழுவேலி பறவைகள் சரணாலயம் இது 2யும் தான் நமக்கு புதுசா ராம்சார் தலங்களா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 தலங்களும் பார்த்தோம்னா ஓகேங்களா? முதல்ல கழுவேலி பறவைகள் சரணாலயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. 2021ஆம் ஆண்டு தான் தமிழகத்தினுடைய 16வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? 16th பேர்ட் சான்ச்சுரி ஆஃப் தமிழ்நாடு தான் கழுவேலி பறவைகள் சரணாலயம் 2021ல அறிவிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா நஞ்சராயன் பேர்ட் சான்ச்சுரி, நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது நமக்கு தமிழகத்தினுடைய 17வது பறவைகள் சரணாலயமாக இருக்கு. 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தங்கி இந்த இடத்துல கூடு கட்டி வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் அப்புறமா தான் மைக்ரேட் ஆயிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்டிகிளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை அப்படின்னா 18. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை அப்படின்னா 85. ஓகேவா? ரைட். அடுத்ததா பார்க்குறப்ப அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறைக்கு வந்து புதிய இயக்குனரை நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட நியூ டைரக்டரே யார் வந்திருக்காங்க அப்படின்னா ராகுல் நவீன் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஓகேவா? இடி அமலாக்கத்துறை அடிக்கடி செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அமலாக்கத்துறையோட புதிய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் நவீன் அவர்கள். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள் இதெல்லாம் தான். ஓகேங்களா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.